ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பல கிரக சேர்க்கையும் திருமண தடையும் என்பதாகும். இன்றைய காலகட்டத்தில் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக ஒவ்வொரு பெற்றோரும் பல திருமண தகவல் மையங்களில் தங்கள் பிள்ளைகளின் ஜாதகம் மற்றும் விவரங்களை பதிவு செய்துவிட்டு தங்கள் பிள்ளைகளுக்கு தகுந்த வாழ்க்கை துணைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கால ஜோதிடர்கள் இந்த பெற்றோர்களிடம் உங்கள் பிள்ளையின் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் மற்றும் ராகுகேது தோஷம் உள்ளது, ஆகவே இந்த ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் மற்றும் ராகுகேது தோஷம் உள்ள ஜாதகத்துடன் தான் சேர்க்க வேண்டும். மேலும் நட்சத்திர பொருத்தமும் அவசியம் இருக்க வேண்டும். இந்த பொருத்தங்கள் இருந்தால்தான் திருமணம் செய்ய வேண்டும். இந்த பொருத்தங்கள் இல்லையேல் திருமணம் செய்யவே கூடாது என்றும் பயமுறுத்தி வருகிறார்கள். திருமண பொருத்த விஷயத்தில் செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம், களத்திர தோஷம் போன்றவைகள்தான் பெற்றோர்களை பாடாய்படுத்தி வருகின்றன என்று பார்த்தால், தற்போது ஒரு ராசியில் ஒரு கிரகம் பல கிரகங்களுடன் சேர்ந்து இருப்பதும் பெற்றோர்களுக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறது. குறிப்பாக லக்னம், 2ஆம் வீடாகிய குடும்பஸ்தானம், 5ஆம் வீடாகிய புத்திரஸ்தானம், 7ஆம் வீடாகிய கலஸ்திரஸ்தானம், 8ஆம் வீடாகிய ஆயுள் ஸ்தானம், 11ஆம் வீடாகிய லாபஸ்தானம் ஆகிய வீடுகளில் பல கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருந்தால் பல ஜோதிடர்கள் இந்த ஜாதகங்களை இந்த பலகிரக சேர்க்கையை காரணம் காட்டி இந்த ஜாதகம் வேண்டாம் என்று தள்ளுபடி செய்து விடுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு ராசியில் பல கிரக சேர்க்கை அமைப்பு கொண்ட ஜாதகருக்கோ அல்லது ஜாதகிக்கோ திருமணம் நடப்பது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இதைப்போல் உள்ள ஜாதகங்களை சற்றேனும் ஆய்வு செய்யாமலும் தசாபுத்தி கணக்கு போடாமலும் ஒரேடியாக தள்ளுபடி செய்வது கொடுமையிலும் மிக கொடுமையாகும். இதைப்போல் ஒரு ராசியில் பல கிரக சேர்க்கை இருந்தால் அந்த கிரகங்கள் இயற்கை சுபரா அல்லது இயற்கை அசுபரா, மேலும் ஆதிபத்திய சுபரா அல்லது ஆதிபத்திய அசுபரா என்பது கவனிக்கப்பட வேண்டும். பிறகு அந்த கிரகங்களுக்கு இடையே உள்ள பாகைகளை பார்க்கப்பட வேண்டும். பிறகு அந்த கிரகங்களின் நட்பு பகை ஆராயப்பட வேண்டும். பிறகு அந்த கிரகங்களின் சாலபலம், திக்பலம் போன்றவை ஆராயப்பட வேண்டும். பிறகு அந்த கிரகங்கள் பெற்றுள்ள சுபகிரக பார்வை அல்லது அசுபகிரக பார்வை ஆராயப்பட வேண்டும். பிறகு நடப்பு தசாபுத்தி மற்றும் எதிர்வரும் தசாபுத்தி பலன்கள் ஆராயப்பட வேண்டும். அதன் பிறகே இந்த இரு ஜாதகங்களுக்கும் பொருத்தம் கொடுக்கலாமா அல்லது வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி ஒரு ராசியில் பல கிரக சேர்க்கை இருந்தும் 7ஆம் பாவம் மற்றும் 7ஆம் பாவாதிபதி, 5ஆம் பாவம் மற்றும் 5ஆம் பாவாதிபதி, களத்திர காரகனாக சுக்கிரனும் புத்திர காரகனான குருவும் நன்றாக உள்ள ஒரு ஜாதகத்தையும் கெட்டுப்போய் உள்ள ஒரு ஜாதகத்தையும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். இப்போது முதல் உதாரண ஜாதகம் உங்கள் திரையில் தெரிகிறது பாருங்கள். இது ஒரு ஆணின் மீன லக்னம் கடகராசி ஜாதகமாகும். லக்னத்தில் குரு, 3இல் ராகு, 5இல் சூரியன் சந்திரன், செவ்வாய் சனி, 7இல் சுக்கிரன் புதன், 9இல் கேது. இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவாதிபதியான புதன் ஆட்சி மற்றும் உச்ச பலத்தோடு 7ஆம் பாவத்திலேயே அமர்ந்திருக்கிறார். மேலும் இந்த புதன் ஆட்சி பலம் பெற்றுள்ள குருவின் பார்வையை பெற்று இருக்கிறார். 5இல் 4 கிரகங்களும் சேர்ந்து இருப்பதால் 5ஆம் பாவமே கெட்டுவிட்டது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் 5இல் உள்ள 4 கிரகங்களும் கூட குருவின் பார்வையை பெற்று இருக்கிறார்கள். மேலும் 5ஆம் பாவாதிபதியான சந்திரன் 5ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்து
குருவின் பார்வையை பெற்று இருக்கிறார். அதனால் இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவமும் 7ஆம் பாவாதிபதியும் 5ஆம் பாவமும் 5ஆம் பாவாதிபதியும் நன்றாகவே இருக்கிறார்கள். களத்திர காரகனாகிய சுக்கிரன் நீச்சபங்கம் அடைந்து குருவின் பார்வையை பெற்று இருக்கிறார். புத்திர காரகனாகிய குருவும் லக்னத்திலேயே ஆட்சி மற்றும் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த ஜாதகம் திருமண விடயத்திற்கு நல்ல ஜாதகம் ஆகும். இப்போது 2வது உதாரண ஜாதகம் உங்கள் திரையில் தெரிகிறது பாருங்கள். இது ஒரு ஆணின் மேச லக்னம் கடகராசி ஜாதகமாகும். லக்னத்தில் கேது, 4இல் சூரியன் சந்திரன், 5இல் புதன், 6இல் சுக்கிரன், 7இல் சனி செவ்வாய் ராகு, 10இல் குரு. இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் எவ்வித சுபகிரக தொடர்பும் இல்லாமல் சனி செவ்வாய் ராகு ஆகிய 3 அசுப கிரகங்கள் சேர்ந்து அமர்ந்து 7ஆம் பாவத்தை மிகவும் கெடுத்துவிட்டன. 7ஆம் பாவாதிபதியும் களத்திர காரகணமாகிய சுக்கிரன் தனது 7ஆம் பாவத்திற்கு விரய பாவமான 6ஆம் பாவத்தில் நீச்சமாகி அமர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிரனுக்கு பார்வை கொடுத்துள்ள விரையாதிபதியும் புத்திர காரகணமாகிய குருவும் செவ்வாய் மற்றும் அமாவாசை சந்திரன் ஆகிய 2 அசுப கிரகங்களின் பார்வையை பெற்றிருக்கிறார். 5ஆம் பாவத்தில் மேச லக்னத்திற்கு ஆகவே ஆகாத 3 மற்றும் 6ஆம் பாவாதிபதியான புதன் அமர்ந்து இருக்கிறார். 5ஆம் பாவாதிபதியான சூரியன் தனது பாவத்திற்கு விரய பாவமான 4ஆம் பாவத்தில் உச்ச சனி மற்றும் நீச்ச குரு ஆகியோரின் பார்வையை பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆகையால் இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவமும் 7ஆம் பாவாதிபதியும் 5ஆம் பாவமும் 5ஆம் பாவாதிபதியும் களத்திர காரகனாகிய சுக்கிரனும் புத்திர காரகனான குருவும் பாதிப்பு அடைந்து இருக்கிறார்கள். ஆகவே திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை மிகவும் எச்சரிக்கையுடன் ஆய்வு செய்து மேலும் நடப்பு தசா மற்றும் எதிர்வரும் தசா ஆகியவற்றை ஆய்வு செய்த பின்னரே பொருத்தம் கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.